பாக்கெட்டை நாம பார்க்கலாம். அதாவது இந்த பையில பார்த்தோம் அப்படின்னா மருந்து நீர் 14ஆம் தேதி பார்த்தோம் அப்படின்னா தமிழ் வருட பிறப்பு, அதாவது பராபவ வருடமானது காலையில பிறக்க இருக்கு. இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இன்றைக்கு மலேசியாவில் இருக்கக்கூடிய அனைத்து ஆலயங்கள்லையுமே பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பாக்கெட்டை நாம பார்க்கலாம். இந்த பையில பார்த்தோம் அப்படின்னா மருந்து நீர் என்ன எல்லோருக்கும் தெரியும். நம்ம இந்த தமிழ் வருட பிறப்புல முக்கியமா நம்ம பார்க்கறது காலையில எழுந்த பிறகு விசுக்கணி பார்த்தல் அப்படிங்கிறது. இந்த விசுக்கணி பார்ப்பது எப்படி, அந்த புத்தாண்டு வழிபாடு எப்படின்னு நாம் இன்னொரு பதிவு போட்டிருக்கோம். நம்மளுடைய ப்ரொஃபைலில் போய் அந்த பதிவையும் நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். என்ன இந்த மருந்து நீரை பற்றி இப்போ நம்ம பார்ப்போம். என்ன இந்த மருந்து நீர் அப்படிங்கிறது பல வகையான மூலிகைகள், என்ன இலைகள் இதெல்லாம் கொண்டு நாம் தயாரித்து அதற்கு பிறகு இந்த பராபவ வருடம் என்ன அந்த வருஷ புத்தாண்டுல பார்த்தோம் அப்படின்னா காலையில் விசுக்கணி பார்த்த பிறகு நாம் பெரியவர்களிடத்தெல்லாம் ஆசீர்வாதம் வாங்கி கொண்டு அதற்கு பிறகு மருந்து நீர் தேய்த்து குளித்தல் அப்படிங்கிறது. முதல்ல அந்த மருந்து நீரை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, காலையில் வீடெல்லாம் சுத்தம் பண்ண பிறகு என்ன நல்லபடியாக நம்மளுடைய குலதெய்வம், இஷ்ட தெய்வம் என்ன இப்படி நம்மளுடைய தெய்வங்களை எல்லாம் பிரார்த்தனைகள் முதல்ல செய்து கொண்டு அதற்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா அந்த மருந்து நீரை பிரித்து என்ன ஒரு அரை பாக்கெட்டை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு சொம்புல, இந்த மாதிரி சொம்புல நாம தனியா எடுத்து அரை பாக்கெட்டை நம்ம என்ன பண்ணணும் இந்த மாதிரி ஒரு சொம்புல ஊற்றிக்கணும். என்ன ஊற்றின பிறகு நம்மளுக்கு தேவையான அளவு, ஏன்னா வீடு முழுக்க நாம் இதை வந்து தெளிக்கணும். என்ன அதனால தேவையான அளவு ஒரு அரை சொம்பு நாம நீரை ஊற்றிட்டு ஒரு மா இலை மூலியமா, என்ன எல்லோருக்கும் தெரியும் நம்ம வீட்டில் வந்து இந்த நீரெல்லாம் தெளிக்கும் பொழுது இந்த மா இலை மூலியமா பார்த்தோம் அப்படின்னா வீடு முழுக்க நாம வந்து இந்த நீரை வந்து வீடு முழுக்க முதல்ல தெளிக்கணும். என்ன தெளித்த பிறகு பார்த்தோம் அப்படின்னா நாம ஒரு 3 ஸ்பூன் என்ன இந்த நீரை வந்து 3 முறை வந்து நாம கையில விட்டு குடிக்கணும். என்ன முதல்ல பார்த்தோம் அப்படின்னா ஆத்மதத்துவம், வித்யாதத்துவம், சிவதத்துவம் அப்படின்னு சொல்லி ஆத்மதத்வாய சுதா, வித்யாதத்வாய சுதா, சிவதத்வாய சுதா அப்படின்னு 3 முறை நாம வந்து குடிக்கணும். குடிச்ச பிறகு பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் கையில எடுத்துட்டு நல்லபடியா அவங்களுடைய குலதெய்வம் இதெல்லாம் நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு என்ன நம்மளுக்கு இந்த வருடம் நல்லா ஆரோக்கியமா இருக்கணும், என்ன உடல் உபாதைகள்லாம் எதுவும் வரக்கூடாது, ஏற்கனவே இருக்கிறதெல்லாம் போகணும் அப்படின்னு நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு ஓம் 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 3 முறை சொல்லிட்டு என்ன தலையில உச்சந்தலையில நல்லா தேய்க்கணும். என்ன ஒரு 3 முறை அந்த மாதிரி நீர் விட்டு நம்ம நல்லா தேய்ச்சிக்கணும். தேய்ச்ச பிறகு நம்ம குளிக்கக்கூடிய என்ன அந்த பாத்திரத்துல தண்ணி பிடிச்சிட்டு, வாளிலையோ பாத்திரத்திலேயோ தண்ணியை பிடிச்சிட்டு அதுல அந்த மிச்சம் இருக்கிற அந்த மருந்து நீரை நல்லா விட்டு கலக்கிட்டு என்ன அதற்கு பிறகு வந்து நாம குளிக்கணும். சரிங்களா? அதற்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா நாம குளித்த பிறகு பட்டாடைகள்லாம் சிவப்பு, வெண்மை நிற பட்டாடைகள்லாம் உடுத்திட்டு